ஏடிஎம்கே கட்சியே வந்து இல்லை, ஏடிஎம்கே கட்சியே வந்து நம்ம ஒன்றும் இல்லாமல் போகுது அப்படின்ற கருத்தை வந்து நிறைய பார்க்க முடியுது. மக்கள் மத்தியிலுமே வந்து ஏடிஎம்கே கட்சி வந்து இப்படி ஆகுதே அப்படின்ற அந்த அதிருப்தியை வந்து நம்மளால பார்க்க முடியுது. காரணம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒருத்தங்க அப்படியே ரிசைன் பண்ணுறாங்க, டிவிகே நோக்கி போகிறாங்க. ஏடிஎம்கேவோட நிலை அடுத்தது என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து பெருசாக ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, இப்படி நிறைய பேர் ஒவ்வொரு நாளைக்கும் வந்துட்டே இருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதே யோசிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அப்போ ஏடிஎம்கே என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலையும் இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? டெஃபினட்டா இது ஒரு பெரிய பிரச்சனையா தான் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு முறை இருமுறை இல்லை, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பல முறை அந்த கட்சி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிருச்சு. ஸோ பிரச்சனைகளை சந்திக்கிறது ஓகே, அவங்கள கேட்டோன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி இதை விட படுதோல்விலாம் அடைஞ்சிருக்கோம், அதுலேருந்தே மீண்டு வந்திருக்கோம், ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி 47 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கோன்னு சொல்லி அதை அவங்க சொல்லி டிஃபெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிரச்சனை வந்து அது மட்டும் இல்லைண்ணா, எம்எல்ஏக்கள் போகிறதோ இல்லை கட்சியிலேருந்து ஒரு 2 பேர் வெளியே போகிறதோ அது கிடையாது பிரச்சனை. அங்கே அதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு அந்த கட்சி வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படின்ற கேள்வி தான். அவங்க கடந்த காலங்களில் தமிழ்நாட்டுக்கு பண்ண விஷயங்களோ மாநில உரிமைகளுக்காக பேசினதோ இல்லைன்னு வந்து ஆயிடாது, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி நீங்கள் என்னவா இருக்கீங்க, அடுத்த 5 இயர்ஸில் என்னவா இருக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து ஏடிஎம்கே முன்னாடி இருக்குது. அது வந்து ஒரு பதில் சொல்லப்படாத கேள்வியாகத்தான் இன்னும் அப்படியே இருக்குது. சரி, இது வரைக்கும் திமுக அதிமுகன்னு மட்டும் 2 கட்சிகள் மட்டுமே இருதுருவ அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இது பெரிய விஷயமா தெரியல. திமுக இல்லைன்னா அதிமுக தான் மக்கள் வரப்போகிறாங்க, அவங்களுக்கு வேற சாய்ஸே இல்லை அப்படின்ற இடத்துல இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. புதுசாக ஒரு கட்சி வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த எம்எல்ஏக்கள்லாம் வராங்க பாருங்கள், அவங்கெல்லாம் வெறுமனே டிவிகே சொல்லுது, டிவிகே ஏதோ ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்கலாம் வந்துட மாட்டாங்க. எல்லாருமே வந்து அதிகாரத்தில் இருந்து அதை அனுபவித்தவர்கள். திடீர்னு இனிமேல் நம்ம அந்த இடத்துக்கே போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதிகாரத்தை நோக்கி வருவாங்க. இது நிறைய முறை நடந்திருக்கு. திமுகலேருந்து அதிமுகவுக்கு போயிருக்காங்க, அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்திருக்காங்க. இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். பட் ஆனால் ஒரு புது ஃபோர்ஸை நம்பி ஒரு 3 வருஷம் கூட இன்னும் முழுமையாக நிறைவடையாத ஒரு கட்சியை நம்பி போகிறாங்க அப்படின்னா அந்த கட்சி ஏதோ பெரிய நம்பிக்கையை இவங்களுக்கு கொடுக்குது. அதே நேரத்தில் இவங்க எல்லாரும் இத்தனை வருஷமாக உயிருக்கு உயிராக பார்த்த ஒரு கட்சியை அந்த சின்னத்தை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை அதிமுகவுக்குள்ளே இருக்குது. அதை இன்னும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை தேடாமல் இருந்தாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற நிலைமையை விட இன்னும் மோசமான இடத்துக்கு அதிமுக போகும்னு தான் எனக்கு தோணுது. இப்போ ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறமா அந்த கட்சிக்குன்ற அந்த தலைமை அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா வந்துச்சு. அப்பவே வந்து திமுகவுக்கு போகணும் அப்படின்னா போயிருந்துருக்கலாம். ஏன்னா திமுகவில் அப்போ திமுக எதிர்கட்சியாக தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஏன் அப்போ வந்து அந்த ஒரு மூவ் எடுக்கல? இப்போ இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு நம்மளுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அங்கே போறாங்களா? இல்லை ஏன் வந்து இந்த டைம்ல அந்த முடிவு எடுக்கிறாங்க? அப்பவே போயிருந்துருக்கலாமே, அப்பவே இவங்களுக்கு ஒரு இருந்தது தானே, இந்த அதிமுகவினுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு இப்ப என்ன கேள்வி இருக்கோ அதே கேள்வி அப்பவும் இருந்திருக்கும் இல்லையா? அப்ப ஏன் வந்து அந்த முடிவு எடுக்காம இப்ப எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு. எடுத்தாங்களே ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ், இவங்க எல்லாரையும் விட இப்ப இதுவரையும் எனக்கு தெரிந்த வரைக்கும், இப்ப நம்ம ஏஜுக்கு பார்த்த வரைக்கும் ஒரு சிஎம்மா இருந்த ஒருத்தர் வந்து அந்த கட்சியை விட்டு வேற கட்சிக்கு போகல தமிழ்நாட்டில். இதுவரையும் நம்ம பார்த்த இந்த ஜென்ரேஷன் பார்த்த சிஎம்னா கலைஞர், ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி, ஓபிஎஸ், இவங்கள தானே பார்த்துருக்கோம். இதில் ஓபிஎஸை தவிர்த்து வேறு யாரும் இங்கேருந்து அங்கேயோ அங்கேருந்து இங்கேயோ போகல. ஏன்னா ஒரு முதலமைச்சர் ஆகிறாங்க ஒரு கட்சியில் இருந்தனா அவ்வளோ சீக்கிரம் அந்த கட்சியை விட்டு போவாங்களா? அப்படிப்பட்ட ஒருத்தர், அவர் எவ்வளோ நாள் இருந்தார், அவர் எப்படி சிஎம் ஆனார் அப்படின்றதுலாம் செகண்ட். பட் முன்னாள் முதலமைச்சருங்கிறது கலைஞரும் முன்னாள் முதலமைச்சர் தான், ஜெயலலிதாவும் முன்னாள் முதலமைச்சர் தான், ஓபிஎஸும் முன்னாள் முதலமைச்சர் தான். ஒரு நாள் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தால் கூட நம்ம அவங்க முன்னாள் முதலமைச்சர் அந்த அந்தஸ்து அவங்களுக்கு கிடைச்சிரும். அப்படி இருக்கும்போது அவரே வேற ஒரு கட்சிக்கு போய் சேர்றாரு அப்படின்னா, ஆனால் இப்போ சமீபத்தில் தானே போகிறாரு. நான் கேட்குறது அப்போவே வந்து ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி தோணலை? இப்போ நான் ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன், அதிமுக திமுக அப்படின்ற இந்த கட்சிகள் வந்து இப்போ கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இல்லை இப்போ தாவேக்காலேருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிடுவாங்க, இல்லை இவங்கலேருந்து அங்கே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிடுவாங்க. இப்படி அந்த விலைக்கு வாங்குறது அப்படின்ற அந்த ஒரு சொற்றொடர் வந்து இப்போ அதிகமாக நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். அந்த டைமில் ஜெயலலிதா அவர்கள் இறந்தப்பவே திமுக எதிர்கட்சியாக இருந்துட்டு இருக்கிறப்போ அதிமுகவிலேருந்து சில பேரை நம்ம வந்து விலைக்கு வாங்கியிருந்தா நம்ம வந்து இப்போ ஆட்சி அமைச்சர் அப்படின்னு அப்பவே சில அறிவுரை எல்லாம் கொடுத்ததாக செய்தியெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ ஏன் அது நடக்கல, இப்போ ஏன் அது நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் போலன்னு அன்னைக்கு நம்ம கேட்க முடியாது. அதிமுக அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்துச்சு, அதை விட்டுட்டு போக மாட்டாங்க இல்லையா? வேற வேற பிரிவுகள் இருந்தாலும் அதிமுக இருப்பாங்க. அவங்க ஏன் வாங்கலன்னு கேட்டா, அன்னைக்கு ஸ்டாலின் வந்து அதை நான் அப்படி குறுக்கு வழியில போய் ஆட்சி அமைக்க விரும்பல, நான் மக்களை சந்திச்சு முறையா போய் நான் சிஎம்மா உட்காரணும்னு நினைச்சேன்னு அவர் சொன்னாரு. அது ஓகே, ரைட், நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் 2021 26 ஏன் போலன்னு கேட்டால் போயிருக்காங்க.
போலன்றதே ஃபர்ஸ்ட் தவறான விஷயம் தான். போயிருக்காங்க மனோஜ் பாண்டியன், ஓபிஎஸ், மைத்ரேயன், அன்வர் ராஜா, வைத்திலிங்கம், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டுக்கிட்டே போகலாம். அவ்வளோ பேர் வந்து போயிருக்காங்க. ஏன்னா எப்பவுமே பிரச்சனைகள் இருக்கும்போது அணி மாறுறது சகஜம்தான். இந்த முறை ஏன் வந்து கேள்வி இப்படி நீங்க கேட்டிருக்கணுமோன்னு நினைக்கிறேன். பதவி ஏற்ற உடனே ஏன் போறாங்க? அதுதான் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி தலைவர் நினைக்கிறேன். நான் கேட்க வந்தது அதுதான். ஏன் இவங்க எல்லாருமே எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடியே வந்து அந்த ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம இங்கே போட்டி போட்டா நம்ம ஜெயிக்க முடியுமா, அங்க போட்டி போட்டா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அந்த கேல்குலேஷன் யோசிச்சு அவங்க டிஎம்கே ஷிஃப்ட் ஆயிருக்கலாம். ஜெயிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் வந்து இந்த பார்ட்டியில இருக்க விரும்பல, இப்ப நான் டிவி கேட்க போறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுவும் அவங்க விரும்பின ஒரு பார்ட்டியில அவங்களுக்கு விரும்பின ஒரு சின்னம் ரெட்டலை சின்னம் வந்து இப்ப வரைக்கும் வந்து மக்கள் மத்தியில அது எப்பவும் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்னம். அதுல நின்று போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு அந்த சின்னம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போறாங்களே அப்படின்ற அந்த கேள்வியை தான் வைக்கிறேன். அதுதான் என்னன்னா, இவங்க அதிமுகவில் இருக்கணும்னு விருப்பப்பட்டவர்கள் தான். ரிசல்ட் வரும்போது தானே தெரியுது அதிமுக வந்து அழிவை நோக்கி போகுதுன்னு. தாவேக்கா ஒரு பெரிய ஃபோர்ஸ்ன்னு தெரியுது. தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே உட்கார முடியாதுல்ல. சரி, இது பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, அட்லீஸ்ட் வந்து இதுல இருந்து நம்ம மீண்டு வந்துடும்ன்ற நம்பிக்கையை நம்ம தலைமை நமக்கு கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா அதையும் அவங்க கொடுக்கல. அந்த இடத்துலயும் எடப்பாடி பழனிசாமி தலைமை தான் பிரச்சனையா? அதுதானே பிரச்சனையா இருக்க முடியும். எதிர்காலம் பிரச்சனை. நான் என்னவா இருக்க போறேன், அடுத்த 5 இயர்ஸ் ஓகே எம்எல்ஏவா இருக்க போறேன், 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் நான் இந்த கட்சியில நிக்க முடியுமா, நின்னா நான் ஜெயிக்க முடியுமா, இந்த கட்சி ஆட்சிக்கு வருமான்ற கேள்விகள் வருது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இந்த கட்சியும் உருவாகிட்டு இருக்கு, அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கு. நான் ஏன் 5 வருஷம் வெயிட் பண்ணணும், இமீடியட்டா போகலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இது தார்மீக அடிப்படையில் தப்பு தான், அது சரின்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் இவங்க போறதுக்கு தாவேக்கா ஒரு காரணம், அவங்கள கூப்பிடுறாங்க இழுக்கிறாங்கன்னு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவங்கள போக விடுற காரணம் இருக்குல்ல. உங்களால் பண்ண முடியலையே. 10 வருஷம் வந்து திமுக ஆட்சி இழந்திருக்கு, 2 முறை வந்து ஆட்சியிலே இல்லாமல் இருந்திருக்காங்க. கலைஞர் ஒரு முறை கட்சியை காப்பாற்றி காமிச்சாரு, 2வது முறை ஒரு ஆஃப் டேர்ம் வந்து கலைஞர் இருந்தார், இன்னொரு 2வது பகுதியை வந்து ஸ்டாலின் வழி நடத்தி கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போய் அடுத்த தேர்தலில் சந்திக்க வச்சார். அந்த மாதிரி இடத்துல இன்னைக்கு அதிமுக தலைமை இல்லை. அதுதான், இதை வந்து வெளியில இருந்தெல்லாம் நம்ம சொல்லலை. அவருக்கு பக்கத்தில் இருந்து அவரை வழிநடத்திய, அவருக்கு ஆலோசகர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு அணியாக உருவாகியிருக்காங்க. எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், சிவி சண்முகம், அந்த அணியில் இருக்கக்கூடிய டாக்டர் விஜயபாஸ்கர், இவங்க எல்லாருமே யாரு? இவங்க எல்லாருமே கடந்த ஒரு 5 வருஷத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரங்களாகவும் இடதுகரங்களாகவும் இருந்தாங்க. ஓபிஎஸ் எதிர்ப்புன்னு எடப்பாடி உறுதியா இருக்கும் போது இவங்கெல்லாம் அவருக்கு பக்கபலமா இருந்தாங்க. சசிகலாவை எடப்பாடி எதிர்க்கும் போது இவங்கெல்லாம் அவர் பக்கமா நின்னாங்க. ஆனா இன்னைக்கு அவர்கிட்டயே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இவங்கெல்லாம் வெளியில வராங்க. யாரு வேற இல்ல, எடப்பாடி பழனிசாமி இதுக்கு சொல்யூஷன் இல்லை. நம்ம சசிகலா வேணாம்னு நினைச்சோம், ஓபிஎஸ் வேணாம், டிடிவி வேணாம், ரைட்டு எடப்பாடி பண்ணுவார்னு நினைச்சோம், அவருக்கு போதுமான வாய்ப்புகள் கொடுத்தாச்சு, அவரால் பண்ண முடியல, அவர் இங்கே முதலமைச்சராக முடியலன்றதை தாண்டி இவங்கெல்லாம் அமைச்சர்களாக வேண்டிய கேடர்ஸ் இல்லையா, அந்த லெவலில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வாய்ப்பை இழக்கிறாங்க. அதுக்கு யார் காரணம்? இப்போ அவங்க எல்லாருமே அவங்கவுங்க தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க, எடப்பாடியும் அவரோட தொகுதியில் ஜெயிச்சிட்டார். பட் கலெக்டிவாக மற்றவர்களையும் வெற்றி பெற வைத்து ஒரு ஆட்சி அமைத்து மீண்டும் அவங்க சொல்லக்கூடிய அம்மா எடப்பாடி எல்லாமே பண்ணார்ல சார். அவர் இத்தனைக்கும் வந்து கேம்பெயின் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி இருந்தே கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் வந்து ஏடிஎம்கே வின் பண்ணணும், ஒரு தலைவராக அவருடைய ஒரு வேலையை சரியா செஞ்சுட்டாரு. அவர் கேம்பெயின் இவங்க அதை அறிக்கையிலேயே சொல்லியிருப்பாங்க. தேர்தல் பிரச்சாரம்னு வரும்போது எடப்பாடி பழனிசாமி முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்ன்றதுல மாற்று கருத்தே இல்லை. என்ன பண்ணணும், என்ன கூட்டணி அமைக்கிறதுல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருக்கணும், நீங்கள் அதை பண்ணவே இல்லை. உங்களுடைய ஈகோனால நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டீங்க. சரி ரைட்டு, முடிஞ்சு போச்சு, நாங்கள் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோம், எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு. இன்றைக்கும் நீங்கள் வேணான்னு நாங்கள் சொல்லலை, நீங்கள் தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர். ஆனால் கட்சியில் சில மாற்றங்களை கொண்டு வரணும், உட்காந்து பேசலாம் வாங்கன்னு கூப்பிட்டா முடியாதுங்கிறீங்க. அங்கே தானே இவங்க எல்லாருக்கும் பிரச்சனை வருது. இல்லைனா அவங்க ஏன் வெளில வர போகிறாங்க? ஒரு கட்சியிலேருந்து வெளியில் வர்றதுன்னு இந்த மாதிரி கட்சிகளில் பயணித்தவர்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வெளியிலேருந்து நம்ம ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக பார்க்கும்போது கூட நம்ம ஒரு நியூஸாக கடந்து போயிடலாம். பட் அந்த கட்சிக்காக, அந்த சின்னத்துக்காக உழைத்தவர்கள் ஒரு நாளில் முடிவெடுத்து வெளியில் வராங்க அப்படின்னா, ஒரு பக்கம் பதவி சுகம் 1000 விஷயங்கள் சொன்னாலும் அது ஏதோ ஒரு வகையில் பெயின்ஃபுல்லான விஷயம்தான். நிறைய தலைவர்கள்கிட்ட நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா அதை சொல்லுவாங்க, வந்துட்டேங்க ஆனால் இருந்தாலும் என்னால் முழுசாக ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த பார்க்கும்போது அகைன் அண்ட் அகைன் பிரச்சனை எங்கே வந்து நிற்குது அப்படின்னா ஒரு தலைமை தான். ஏன்னா ஜெயிச்சிருந்தாருன்னா, ஒருவேளை இன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்துருந்தாருன்னா கிரெடிட் எல்லாம் யாருக்கு போயிருக்கும்? அவருக்கு தானே போயிருக்கும். அவரால் தான் இந்த கட்சி ஜெயிச்சதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி வெற்றி பெற முடியலனாலும் அவர் தான் காரணம். ஸ்டாலின் பொறுப்பேற்றுக்கிட்டார் இல்லையா, இந்த தோல்விக்கு நான் வேற யாரையும் வந்து குற்றம் சாட்ட விரும்பல, நானே எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிறேன். அப்படி ஒரு பொறுப்பை அவர் ஏத்துக்கிட்டு ஒரு கோர்ஸ் கரெக்ஷனுக்கு தயாராக இருந்திருந்தார் அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கு, இப்படி ஒரு சூழலுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும்.
இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களை வந்து தலைவரா வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சார்? ஒரு தரப்புல இருந்து இப்போ எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் அவர்கள் தரப்பு ஒரு பக்கம் போனப்போ எஸ்பி வேலுமணி அவர்களை வந்து அவங்க வந்து தலைமையா வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க இல்லையா? சட்டமன்ற குழு தலைவரா தான் அதான் சார். அப்போ ஒருவேளை வந்து பொதுச் செயலாளரா அவர்தான் இருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் அதை ஏன் வந்து அப்படி சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ பொதுச் செயலாளரா எடப்பாடி இருக்கிறாரு. அப்போ அதை மீறி இவங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான நோக்கம் என்ன இருக்கு? அப்போ கட்சி அப்பவும் கட்சி வந்து டிகிரேட் தான் ஆக போகுது. அப்போ தன்னலமா அவங்க வந்து அந்த மினிஸ்டரா நம்மளால ஆக முடியல, நம்மளோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு அவங்க மட்டுமே நினைச்சு அந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னு தானே அதை எடுத்துக்கணும். இல்ல அததான் அவங்க கட்சிக்குள்ள விவாதிக்கணும்னு சொல்றாங்கல்ல. நாங்க ரெடியா இருக்கோம், நீங்க பொதுக்குழுவை கூட்டுங்க, உட்கார்ந்து பேசலாம், தாவேக்காவை ஆதரிக்கலான்றது வேலுமணியோட முடிவு இல்ல, சிவி சண்முகம் ஒரு 25 எம்எல்ஏக்கள். அது கான்ஸ்டிடியூஷன் படி பார்க்கும்போது பெரும்பான்மையா அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லால இருந்து தப்பிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் 47 25 இருந்துச்சு இல்ல, 22 பேர் இந்த முடிவு எடுக்கிறாங்க. அப்போனாலே கட்சிக்குள்ள 2 பேர் கருத்துக்கள் இருக்கு. ஒருத்தர் 2 பேர்னா நீங்க அவங்கள வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். 25 பேர் அப்படின்னு சொல்லும் போது உங்க எம்எல்ஏக்கள்ல பாதிக்கும் மேற்பட்டவர்கள், இதுல மாவட்ட செயலாளர்கள் வேற அவங்க. அப்போ கட்சியில வந்து ஒரு பெரிய செக்மெண்ட் ஆஃப் கேடர்ஸ் வந்து நீங்க எடுக்கிற முடிவில் விருப்பம் இல்லாம இருக்கிறாங்க. நீங்க தலைவர்ன்றதால நீங்க ஏத்துக்கிற எல்லா முடிவும் அவசியமா ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லையே. நீங்க ஜெயிச்சீங்கன்னா ஏத்துப்பாங்க, பட் ஜெயிக்கலன்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அந்த வகையில எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் ஏன் சட்டமன்ற குழு தலைவரா அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா கட்சியில மாறுபட்ட கருத்து இருக்கு, ரைட்? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, கட்சியை உங்க கையில வச்சுங்க, நீங்க இருங்க, சட்டமன்ற குழு தலைவரா எங்களை நியமிங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுவும் வந்து அவருடைய வாதம் தானே. இபிஎஸ் வந்து தேர்தல் வந்து எல்லா மேடைகள்லையும் சொல்லுவார், எங்க கட்சியில நினைச்சா சாதாரண ஒரு கிளை செயலாளர் கூட பொதுச் செயலாளர் ஆக முடியும், முதலமைச்சர் ஆக முடியும், உங்க கட்சியில் ஆக முடியுமான்னு அவர் கேட்கிறாரு. லாஜிக்கலான கேள்விதான். ஏன் அங்க எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் மறுபடியும் ஆகணுமா? அவர் ஒரு முறை சிஎம்மா இருந்துட்டாரு. அடுத்து ஒரு வேலுமணியோ தங்கமணியோ பெஞ்சமினோ ஜெயக்குமாரோ இல்ல கேபி முனுசாமியோ இல்ல தங்கமணியோ வளர்மதியோ கோகுல இந்திராவோ வந்து ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா இப்போ விஜய் மாதிரியான ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு லீடர் இருக்கும்போது சிஎம் அவர்கள் வந்து இப்போ ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா இருக்கிறாரு, எல்லாருக்கும் வந்து அவர் தெரிஞ்சிருக்கு. சரி, அந்த யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு வரும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு யங்ஸ்டரா இருக்கிறாரு, திமுகவுக்கும் ஒரு எதிர்காலம் அப்படின்றத அவங்க பாக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே இத்தனை காலம் ஆகி இப்பதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் மக்கள் மத்தியில பரவலா வந்து தெரியப்பட்டிருந்தாலும் தோல்விதான் சந்திக்கிறாங்க. இனிமே ஒருத்தரை வந்து கொண்டு வந்து அதுவும் வந்து ஒரு யங்ஸ்டரா இல்லாம இருக்கும்போது அது எப்படி அதிமுக அடுத்தது வைப்பாங்க? ஃபியூச்சரே பார்க்க முடியாது இல்லையா? அதுக்கு எடப்பாடி அவர்களே பெட்டரான ஒரு ஆப்ஷன் தானே. இல்ல அதுதான் பிரச்சனை. இப்ப எங்க என்னன்னா அந்த ஓட்டுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கான ஓட்டு கிடையாது, அது ரெட்டைலைக்கான ஓட்டு. நீங்க எந்த அதிமுக காரரை கேட்டாலும் எங்களுக்கு எடப்பாடி சசிகலா டிடிவி எல்லாம் கிடையாதுங்க, ரெட்டையில எங்க இருக்கோ அதுதான் அதிமுக. இந்த 47 எம்எல்ஏக்கள் அப்படின்றது அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, அவருடைய பங்களிப்பு இருக்கு. பட் அந்த ஓட்டுங்கிறது முழுக்க எம்ஜிஆருடைய ஓட்டு, ஜெயலலிதாவுடைய ஓட்டு, ரெட்டைலைக்கான ஓட்டு. எடப்பாடிக்கான ஓட்டும் கொஞ்சம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி இருந்தாதான் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, யாரை வேணாலும் முன்னிறுத்தலாம். ஒரு ஜனநாயக பூர்வமான கட்சி, உங்க வாதத்தின் அடிப்படையிலேயே இங்க யார் வேணாலும் வரலாம் அப்படின்னா, இப்ப அங்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் அந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடாது, அது வந்து ஒரு சர்வாதிகார போக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இங்க ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவரே தான் இருக்கணும்ன்றது தொண்டர்கள் ஏத்துக்கிட்டா ஓகே, நமக்கு அதுல கருத்து சொல்ல இடமே இல்லை. அவங்க ஏத்துக்கல அப்படின்ற அவங்களே ஏத்துக்கலன்னு சொல்றப்ப நீங்க தேர்தல் வைங்க, உங்களுக்கு உண்மையிலேயே ஆதரவு இருந்தா நீங்க ஜெயிச்சு மறுபடியும் பொதுச் செயலாளர் ஆவாங்க, அப்படி இல்லைன்னா யாரோ உங்களுக்கு வழி விட்டுருங்க. அதானே சார் உங்க கட்சியோட பாலிசி, அததான் அவங்க கேக்குறாங்க. ஆனா தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் நிராகரிச்சதுதான் இப்போ அதிமுகவினுடைய நிலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா செங்கோட்டையன் அவர்களே வந்து ஒன்றிணைந்த அதிமுக கொண்டு வரணும்னு சொல்லி அவர் எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்தாரு அதிமுகவுல இருந்து. ஆனா அவரே வந்து கட்சியில இருந்து விலக்குனாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா வந்து ஓபிஎஸ் அவர்களும் கடைசி வரைக்கும் வந்து ட்ரை பண்ணாரு அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சது. அது எல்லாத்தையுமே நிராகரித்ததனுடைய விளைவுதான் இன்னைக்கு அதிமுகவினுடைய நிலையோ அப்படின்றது. ஏன்னா எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அது எல்லாமே சேர்த்து அவங்க வந்து ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா அதிமுக இந்த நிலைக்கு வராம இருந்திருக்கலாமா? தேர்தல் முடிவுகளை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை எல்லாரையும் ஒன்னா சேர்த்திருந்தா தென் மாவட்டங்கள்ல இன்னும் கூடுதலான சில தொகுதிகள்ல அதிமுக ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆட்சிக்கு வந்திருக்கும்னு நான் நம்பல. எதிர்கட்சியாக ஏன்னா இது உடஞ்சிருச்சு இல்ல, அது ஒரு முயற்சி தான், முயற்சி பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அரவணைச்சு தேர்தலை சந்திச்சு தோத்திருந்தா கூட இந்த பழி அவர் மேல வந்திருக்காது. எப்பா நீங்க எல்லாம் சொன்னீங்க எல்லாரையும் நான் சேர்த்துக்கிட்டேன், ஜெயிக்கல, இப்ப என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. இப்ப என்னன்னா தோத்ததுக்கு அப்புறம்
பாருங்க நாங்க சொன்னதெல்லாம் நீங்க கேட்கலன்னு என்ன வேணாலும் சொல்லலாம் இல்லையா, அந்த இடத்துக்கு அவர் போயிட்டாருன்னு நான் சொல்றேன். பட் நம்ம கவனிக்கிற வரைக்கும் வந்து அவர் அத்தனை பேரை சேர்த்துக்கிட்டு தேர்தலை சந்திச்சிருந்தா கூட ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமான்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. கூடுதலா ஒரு 15-20 இடங்கள் ஜெயிச்சிருந்திருக்கலாம். அதிமுக கொஞ்சம் நாங்க எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது அவங்க தக்க வச்சிருந்திருக்கலாம், அது வேணா நடந்திருக்கும்னு நான் பாக்குறேன். கண்டிப்பா சார். அப்படி பார்த்தா ஆளுங்கட்சியா இருந்த திமுகக்கே வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு அதிமுகவினுடைய நிர்வாகிகளுக்கு அதிமுக இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா அது இவங்களுடைய பிழையினால வந்து அந்த எதிர்க்கட்சி இடத்த கூட தக்க வைக்க முடியாம போயிருச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. இனிமே அதிமுக என்ன ஆகும் அதான எல்லாரோட கேள்வி. அது மக்கள் கையில தான் இருக்கு. பாக்குறதுக்கு வந்து எல்லாருமே வந்து அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. இல்ல அதை வந்து நம்ம ஒரு அந்த மாதிரியான ஆக முடியுமா சார்? ஏன்னா இப்போ அந்த ஒன்னு கரிஸ்மேட்டிக்கான ஒரு லீடர் வேணும், இல்ல எல்லாருமே கொள்கை அடிப்படையில தீவிரமான அரசியல் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கணும். நீங்க இதை எப்படி பார்க்க முடியும்? இதுல ஒரு பெரிய ஸ்ட்ரகிளை தானே பார்க்க முடியுது. அதிமுகன்றத தொடர்ந்து அதிமுகல பிரச்சனைன்றதுதான் 10 ஆண்டுகளா மக்கள் கேட்டுட்டே இருக்காங்க. அந்த ஒரு சலிப்பு தன்மையே இருந்துட்டு இருக்கிறப்போ இன்னும் பல பேர் வந்து லம்பா ஒருத்தரா போயிட்டு இருந்தாங்க. இப்போ லம்பா வந்து வேற ஒரு கட்சியை நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. சரி பண்றதுக்கே ஒரு பெரிய கால அவகாசம் எடுக்குமே. கட்சியை வந்து அவங்க ஒரு சீராய்வுக்கு உட்படுத்தி அங்க ஒரு புதிய தலைமையை கொண்டு வந்து இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தினாங்கன்னா எந்த கட்சியும் மீண்டு வர முடியும். ஓகே. ஏன்னா ஒரு கட்சி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்கான அதிகாரமும் உரிமையும் நமக்கு இல்லை. அதை நான் சொல்லவும் விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அங்க இல்ல மக்கள் நேசிக்கக்கூடிய தலைமையா அது இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை அவங்க ஆராய்ந்து சரி பண்ணணும். அந்த பிரச்சனை அங்க மட்டும்தான் இருக்கா, திமுகவுக்கு இல்லையானா அங்கேயும் இருக்கு. அது அவங்களே ஒத்துக்கிறாங்க இல்லையா. ஒப்பீட்டு அளவுல பார்க்கும்போது அதிமுக கிட்ட நிறைய இருக்கு. அங்க வந்து யங்ஸ்டர்ஸுக்கு பிடித்த ஒரு தலைவர், யங்ஸ்டர்ஸ் ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவர் இல்ல. ஸ்டெப் 2 கோர்ஸ்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போடுறாங்க. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அவங்க பாணியிலே நம்ம கட்சியினுடைய கொள்கையை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி தான், அந்த மாதிரியான ஒரு சீரமைப்புக்கு இவங்க தயாராயிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அரசியல் நல்லாவே தெரியும். அதனால பவுன்ஸ் பேக் ஆகி வரவும் முடியும். பட் என்ன அப்படின்னா அவங்க அதுக்கு தயாரா இருக்காங்களான்றது மட்டும்தான் கேள்வி. அதுக்கு தயாரா இருக்கிறதுல திமுகவில் தயாரா இருக்கிற மாதிரி பார்க்க முடியுதா? திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதுக்கான முயற்சிகளை பண்றாங்களே, ஆலோசனை கூட்டங்கள் நடத்துறாங்க. இப்ப இவங்க வந்து இந்த பிரச்சனைக்குள்ள தானே இருக்காங்க. இதை தாண்டி ரைட்டுப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சு, அடுத்த தேர்தலுக்கு ஒர்க் பண்ணுவோன்ற இடத்துக்கு நகர்லையே. அதிமுகவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நீங்க நம்மளுடைய பார்வைகளை வந்து முன் வச்சிருக்கிறோம். ஸோ மக்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.